எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பழைய ஏற்பாட்டில் அதிகமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் அதிகமாக நம்மளுடைய வீடுகளிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களிலும் நாம் ஸ்டிக்கர் போல ஒட்டி வைத்திருப்பதை எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் ஒரு வேளை உங்க வீட்டில் கூட அதை நீங்கள் வைத்திருக்க முடியும். சரி, பொதுவாக வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன? ஏதோ அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லி 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 நாம ஜெபித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுவதற்காக அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா? இல்லை பிரியமானவர்களே. வாக்குத்தத்தங்களை குறித்ததான தவறான நம்பிக்கைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கின்றன. சிலர் வாக்குத்தத்தங்களை எப்படி பயன்படுத்துறாங்க? நாம் அதை சொல்லி 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 ஜெபிச்சு அதை என் வாழ்க்கையில நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதை மனப்பாடம் பண்ணி தங்களுடைய ஜெபங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க? வாக்குத்தத்தங்களை தங்களுடைய வீடுகளிலே நிரப்பி வைக்கிறாங்க, சுவர்களிலே மாட்டி வைக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறாங்க. அதே வாக்குத்தத்தங்களை நாம பார்க்கக்கூடிய கேலண்டர்கள்ல அதிகமா அடிச்சு தர்றாங்க. ஏன் மாதம் ஒன்று வரக்கூடிய, அதாவது வருடத்துல முதலாம் அந்த நாள் வரும் பொழுது, அந்த நியூ இயர் புது வருடத்துல அந்த வாக்குத்தத்தத்தை ஏதோ ஒரு கிளிப்புள்ள ஏதோ ஜோசியம் பார்ப்பது போல ஒரு பானைக்குள்ள அதை போட்டு யாராருக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் வருதோ அதுதான் உங்களுக்கு, அப்படியெல்லாம் கூட போதிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வாக்குத்தத்தங்கள் இப்படி விசுவாசிப்பதற்கும் இது போல நாம மூட நம்பிக்கையால் செயல்படுவதற்குமா வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? இல்லை பிரியமானவர்களே. இதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நாம வாசிச்ச வசனத்தினுடைய சாரம்சங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. அதை நீங்க சரியா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாக்குத்தத்தங்களை எப்படி பயன்படுத்துவது என்று அந்த வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. உதாரணத்திற்கு பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடங்கள் அப்படின்னு ஒரு போதனையை அந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். சரி, எல்லா இடத்திலும் போதனைகள், அதாவது கட்டளைகள் இருக்கின்றன. பாருப்பா, நீ திருடக்கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாது, நீ களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்ய, நிறைய கட்டளை. அந்த மாதிரி ஒரு கட்டளையாக இங்க என்ன இருக்குன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவங்களா நடங்க. அப்ப பண ஆசை இல்லாதவர்களாய் நான் நடக்கணும் தான். அப்படி நடப்பதற்கு எனக்கு ஏதாவது ஒரு உந்து சக்தி வேணும். அதற்கு எனக்கு ஏதாவது யாராவது உதவி செஞ்சால் என்னால் அதை செய்ய முடியும். உண்மையிலே நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அப்ப பண ஆசை இல்லாதவர்களை நீங்கள் நடங்கள்னு வெறும் கட்டளையோடு அது நிறுத்தி கொள்ளாமல் அதற்கு ஒரு உந்து சக்தியை அடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து பயன்படுத்துகிறது. அதை எப்படி நாம பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி எண்ணுங்கள். எப்பொழுதுமே நமக்கு பண ஆசை வர்றதுனாலதான் நாம என்ன செய்யறோம்னா தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். மனிதனிடத்துல போய் நாம கை கட்டி நிக்கிறோம். பெரிய பெரிய மாளிகைகள் கட்ட ஆசைப்பட்டு கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிறோம். மனிதனுக்கு இடத்துல போய் நாம அசிங்கமாக அவனுக்கு அடிமையை போல இருந்து லஞ்சம் வாங்குதல், இன்னும் தவறான காரியங்களில் ஈடுபடுதல், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்றோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. சரி, ஏன் பண ஆசை வருகிறது? எப்படியாவது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையில நாம மற்றவர்களுக்கு முன்பதாக என்ன ஆயிடக்கூடாது, அவமானப்பற்றக்கூடாது. கடைசி காலத்துல நான் இப்படி கஷ்டப்பட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது, என்னுடைய பிள்ளைகள் பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ, எனக்குன்னு ஒரு சொத்தை நான் வச்சிருக்கணும். இப்படி ஏதோ ஒரு வகையில நாம பயந்துகிட்டு நாம தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பண ஆசை இல்லாம நடங்க, உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று நினையுங்கள், எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, தேவன் சொல்லி இருக்கிறாருல்ல.
அப்ப அந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் பயன்படுத்தணும்னு வேதம் சொல்லுது. அதன் மூலமாக நான் என்ன ஆகிறேன் தெரியுங்களா? அடுத்து பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இன்றைக்கு நிறைய வீட்டுல பாருங்க, பிள்ளைகளுக்கும் அதாவது கல்யாணமான தன்னுடைய மகன் மருமகள், இங்க பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார், ஒரு சில சமயங்களில் பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா, என்னுடைய பிள்ளை கடைசி காலத்துல என்னை பார்ப்பானோ பார்க்க மாட்டானோ, என்னுடைய மருமகள் எதை சொல்லி எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவானோ, எதற்காக அந்த பயம் என்று நான் கேட்கிறேன். பல வேளைகளில் நம்மளுடைய பயங்கள் தான் நம்மை தவறு செய்ய தூண்டுகின்றன. வேதம் சொல்லுகிறது, அது உண்மையாவே இருக்கட்டுங்க, உங்களையும் உங்க பையனையும் பிரிக்கிறதாவே இருக்கட்டும், அல்லது கணவனையும் மனைவியுமே மாமியார் பிரிக்கிறதாகவே இருக்கட்டும், பயப்படாதீங்க. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அதனால எபிரேய ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அதனால நாம தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு கேட்கலாமே. உங்க பிள்ளையே உங்க கிட்ட வந்து கடைசி காலத்துல உன்னை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? பயப்பட தேவையில்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார், அப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எப்படி பயன்படுத்தப்படணும்? இப்படித்தாங்க, இந்த மாதிரி சோதனையான சமயங்களிலே, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வாக்குத்தத்தங்கள் கொடுக்கின்றன. அதை சிலர் தவறா புரிஞ்சுக்கிட்டு வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு பணக்காரங்களா போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நாம் பாவம் செய்ய விடாமல் தடுக்கின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆறுதலாய் இருக்கின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சகாயராக அருகாமையிலே இருக்கிறார் என்கிற தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லா விதத்திலும் என் வாழ்க்கையே மாற்றுகிறது. நான் பாவம் செய்வதில் இருந்தும், மனம் பதறி சோர்வில போவதில் இருந்தும் என்னை தடுக்கக்கூடியவைகளாய் இருக்கின்றன. அதனால இனிமேல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எப்படி நாம பயன்படுத்தணும்? பாவம் செய்யாதபடிக்கு, மனுஷனுக்கு அடிமையாகாதபடிக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பக்கூடிய இடத்துல நான் தைரியமாய் நிற்பதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு எல்லா விதத்திலும் தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இதே சிந்தையோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், நாமும் அவருக்கு மகிமையாக ஜீவிப்போம். அவருடைய நாமமே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். God bless you.